ஏய் சும்மா இருங்கப்பா, என்ன பண்ணிக்கிறீங்க? சும்மா படிங்க. எதனா பைபிள் பற்றி எதனா கேட்டு அது பிரகாரம் நடக்கலாம். அதெல்லாம் இல்லை, சும்மா சண்டை போட்டுக்கின்னு டிவி பார்த்துக்கின்னு நல்லா சாப்பிட்டுக்கின்னு தூங்கிக்கின்னு ஒரு வேலையே இல்லையா உங்களுக்குலாம்? சின்னனா தெரியுமா? இந்த சின்ன பற்றி தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த சின்ன பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து ஏசப்பாக்கு ஒலியாக வாழ முடியும். இங்கே பாருங்க, இந்த புக்கில் ஏசாயா 56 verse 2 and 3. I will bless those who always observe the Sabbath and do not misuse it. சபாத்தை நம்ம வந்து சண்டே நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னா ஹோலியாக யூஸ் பண்ணோம். ஹோலியாக யூஸ் பண்ணலன்னா 59th சாப்டரில் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் சின் தட் he does not hear you. நம்மளோட பாவத்தை நிமித்தம் நம்ம ஜெபத்தை அவர் கேட்கவே மாட்டாராம். அது மாத்திரம் இல்லை, it is your sin that separates you from God and you try to worship him. பாவம் பண்ணிட்ட உன் ஜெபமும் கேட்க மாட்டாரு, நீயும் ஏசப்போ செப்பரேட் ஆகிட்டு இருப்பீங்க. அப்புறம் போய் நீ வர்ஷிப் பண்ணா என்ன பண்ணா கட்டினா யார் வர்ஷிப் பண்ற? பிசாசு தான் வர்ஷிப் பண்ணி. ஏன்னா ஹோலிடேனா என்ன, சண்டேனா என்ன, சண்டை போட்டு நிற்கிறது. வர்ஷிப் பண்ணணும். எப்படி வர்ஷிப் பண்ணணும்? பாவம் செய்யாத வர்ஷிப் பண்ணணும். பாவம் செஞ்சுன்னு வர்ஷிப் பண்ணா பரலோகத்துல கேட்கவே கேட்காது. பாவம் செஞ்சுன்னு நீ வர்ஷிப் பண்ணினா நீயும் ஏசப்பாவும் தூரமா இருப்பீங்க. சண்டேல எப்பவுமே நீ வர்ஷிப் பண்ணினா நீ எப்படி வர்ஷிப் பண்ண? பாவம் பண்ணாம பரிசுத்தமா வர்ஷிப் பண்ணணும், பரிசுத்தமா ஜெபம் பண்ணணும், பரிசுத்தமா பைபிள் படிக்கணும். ஓகே? பாவத்தை எண்ணத்தோட உன் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எப்படிதோ அதுல கூட பாவம் தெரியும். பாவம் வெறும் குடிச்சா லவ் பண்ணா பிக்சர் பார்த்தா மாத்திரம் இல்லை, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ல கூட பாவம் தான். லிப்ஸ்டிக்கு எல்லாருக்கும் தெரிற மாதிரி போட்டாலும் பாவம். பிசாசி உன் லிப்ஸை கடிக்கணும்னு ஆசைப்படுவான். ஓகே? யுவர் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ல ஒலினஸ் இருக்கு, டாக்கிங்ல ஒலினஸ் இருக்கு, பார்க்கறதுல ஒலினஸ் இருக்கு, பேசுறதுல ஒலினஸ் இருக்குது, நடக்கிறதுல ஒலினஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் ஹோலினஸை காமிச்சாதான் உன் ஜெபத்தை ஏசப்பா கேட்பாரு, நீயும் ஏசப்பாவும் இப்படி இருப்பீங்க. இல்லைன்னா நீ ஏசப்பா இப்படி இருப்பீங்க, உங்கள் ஜெபமும் கேட்கப்படாது, உங்கள் ஆராதனையும் கேட்கப்படாது, ஏசப்பா சத்தமும் உங்கள் காதில் கேட்கப்படாது. ஸோ டுடே இஸ் வாட் டே? ஹோலி டே. நீ எப்படி இருக்கணும்? ஏசப்பா நாங்கள் எல்லாரும் பரிசுத்தமாக வாழணும், பரிசுத்தத்தோடு ஆராதிக்கணும், பரிசுத்தத்தோடு ஜெபிக்கணும். பாவம் வைத்துக்கொண்டு ஜெபிப்போமானால் நாங்கள் பிரிக்கப்படுவோம், எங்கள் ஜெபம் கேட்கப்படாது. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்துக்கு வரணும், நாங்கள் உங்களோட வாழணும். அதுதான் எங்கள் ஆசையாக இருக்கணும். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ரொம்ப ஜனங்கள் பாவத்தோடு ஜெபிச்சிருப்பாங்க, பாவத்தோடு ஆராதிச்சிருப்பாங்க. உன்னிடத்துல பிரிந்து வாழ்ந்துகிற ஜனங்களும் அதிகமா இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஓய்வு நாள் ஆண்டவரை அவங்களை உணர்த்துங்க. பாவத்தோட உங்களை அணுகவே முடியாது, பாவத்தோட உங்களை துதிக்க முடியாது, பாவத்தோட ஜெபிக்கவும் முடியாது, பாவத்தோட இருந்தால் உங்க சத்தத்தை கேட்கவும் முடியாது, சத்தத்தை பேசவும் முடியாது. ஆண்டவரே இந்த ஓய்வு நாள் எல்லாருக்கும் ஒரு தெளிவான புத்தியை கொடுங்க. பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்த ஓய்வு நாளை உயர்த்த உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Be holy. Be holy.